13, British Parliament made a law. British Parliament made a law that is called India Charter Act 1813. Under that charter, which was what all British would do in India, one of the mandates of the British government was to evangelize India, to kill the culture and spirituality of India. Section 13, India Charter Act 1813. Those of you who are all students, go into and look into the act. Evangelization of India was an act of British Parliament. And after that, they started looking for volunteers who would come with the missionaries in this country. Educated people with a job prospect did not like to come. They had a better opportunity there. And even if they come to India, they came as an employee of the company. And later the British government, where they were better paid. So what they started doing? They started picking up a school dropout. A school dropout. And Robert Cardwell was a school dropout. He was not even 17 years of age. He could not clear his school examination, never went to a college or university. He came here. And he, over the time, became somehow an expert on languages. He wrote the grammar of Dravidian language, and he said that it is a different language, it's a different race. It was the British design to divide this country. It was the British design to fragment it as many as possible, and more so, when the national freedom movement started, they became far more active. And it was கிறிஸ்துவ மத பிரச்சாரத்துக்காக தமிழகத்துக்கு ஒருவர் வந்தார். அவர் பேர் கால்டுவெல். அவர் வந்தது கிறிஸ்துவ மத பிரச்சாரத்துக்கு தான். ஆனால் ஐரோப்பாவில் அப்பொழுதுதான் துவங்கி இருந்த லிங்குஸ்டிக் என்று சொல்லப்படுகிற மொழியியல் துறையில் படித்த முதல் ஃபர்ஸ்ட் பேட்ச் என்று சொல்வார்கள் இல்லையா, முதல் செட் மாணவர் அவர். மொழியியல் துறையில் படித்துவிட்டு தன்னுடைய மத பிரச்சாரத்துக்காக இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்திய மொழிகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்தியாவின் பழமையான மொழி எது என்பதை கொஞ்சம் விசாரித்துவிட்டு தமிழகத்திற்கு வந்து மத பிரச்சாரத்தை துவக்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுதே தமிழ் மொழியை பற்றி, திராவிட மொழிகளை எல்லாம் பற்றி ஆய்வு நடத்தினார். ஏறக்குறைய 4 நூற்றாண்டு காலம் தென்னிந்தியா முழுவதும் அலைந்து இந்த மொழிகளை எல்லாம் மிக ஆழமாக ஆய்வு செய்த அவர் ஒரு 3 முக்கியமான முடிவுகளை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட முடிவுகள்லாம் அன்றிலிருந்து இன்று வரை 200 ஆண்டு காலம் தமிழக பண்பாட்டு அரசியலின் மைய புள்ளியாக இருக்கிறது. தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் நடக்கிற அரசியலின் மைய புள்ளியாக இருக்கு. அவர் வெளியிட்ட முடிவுகள் 3. 1, அதுவரை இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளிலெல்லாம் தாய்மொழி, மூலமொழி, தெய்வ பாஷை என்பதுதான் அனைவரின் பெரும்பான்மையானவர்களின் கருத்தாக இருந்தது. அவர்தான் முதலாக சொன்னார், சமஸ்கிருதம் அல்லாத ஒரு மொழி குடும்பம் இங்கே இருந்தது, அதற்கு பெயர் திராவிட மொழி குடும்பம் என்று சொன்னார். திராவிடம் என்றும் திராவிட அரசியல் என்றும் கடந்த 50 ஆண்டு 70 ஆண்டு காலம் இங்கே பேசப்படுகிற இந்த சொல்லாட்சிக்கு உயிர் கொடுத்த சிந்தனையாளன் கால்டுவெல். இந்திய நிலப்பரப்பில் திராவிட இனம் இருந்தது. திராவிட மொழிகளில் இன்றைக்கு 24 மொழிகளாக இருக்கிற திராவிட மொழிகளின் மூல மொழி தமிழ். அது சமஸ்கிருதத்தின் துணையின்றி இயங்குகிற மொழி. 3 விஷயங்களை சொன்னார். 1, திராவிட மொழிகளின் மூல மொழி தமிழ். 2, சமஸ்கிருதத்தின் துணையின்றி இயங்குகிற மொழி. 3வது, அது சமயச்சார்பற்ற மொழி என்ற 3 விஷயங்களை சொன்னார். 200 ஆண்டுகால மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய் ஆரியம் தான், சமஸ்கிருதம் தான். இந்தியா முழுவதும் இருக்கிற பண்பாடு ஆரிய பண்பாடு தான். தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் ஆங்கிலேயரை நம்ப வைத்தார்கள். ஆங்கிலேயன் வந்து இறங்கிய முதல் ஊர் சென்னை. ஆனால் அவன் அதிகாரம் செலுத்திய ஆட்சி அமைத்த ஊர் கல்கத்தா, இன்னைக்கு கொல்கத்தா. அந்த கல்கத்தாவுக்கு சென்ற நம்முடைய தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் அங்கே வில்லியம் ஜோன்ஸ் ஆசியாட்டிக் சொசைட்டி என்ற அமைப்பு, அவரை சுற்றி வளைத்துக் கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம் தான். இந்திய பண்பாடு என்பதே ஆரிய பண்பாடு, வடமொழி பண்பாடு சமஸ்கிருத பண்பாடு தான் என்று நம்ப வைத்தார்கள். அவன் உடனே சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற அத்தனை நூல்களையும் மொழிபெயர்த்து விட்டான் ஆங்கிலத்தில். ஆங்கிலேயனை மொழிபெயர்த்ததனால் அது உடனே ஜெர்மனியில் மொழிபெயர்க்கப்பட்டது, இத்தாலியில் மொழிபெயர்க்கப்பட்டது, பழமொழிகளில் உலகம் முழுவதும் பரவிவிட்டது. உலகம் முழுவதும் சமஸ்கிருத நூல்கள் பரவியிருந்த நிலையிலே தமிழ்நாட்டிலே ஒரு நூல் கூட சேரவில்லை. அப்பொழுதுதான் நமக்கு ஒரு ஆங்கிலேயன் இப்படி வரமாட்டானா, நம்முடைய தமிழின் பெருமையை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் நமக்கு கிடைக்க மாட்டானா என்று நாம் ஏங்கி இருந்த பொழுதுதான் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்தவன் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அவன் பெயரிலே நகர் இன்றைக்கும் உண்டு மதுரையிலே, அவன் பெயரிலே சென்னையிலே வீதி இன்றைக்கும் உண்டு, எல்லிஸ் வீதி உண்டு. அந்த FW எல்லிஸ் என்பவன் தான் சமஸ்கிருத கரைபடியாத ஒரு மொழி இந்தியாவில் இருக்கிறது, அந்த மொழியின் பெயர் தமிழ் என்றான்.
அந்த மொழியை சார்ந்து 44 மொழிகள் அன்றைக்கு 44 மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழி குடும்பத்திற்கு பெயர் திராவிட மொழி குடும்பம். அவன் தான் சொன்னான். அந்த எல்லிஸ் சொன்னதுதான் திராவிடம். அதற்கு முன்னால் திராவிடம் என்ற சொல் உண்டு. உலகளாவிய நிலையில் என்ற சொல்லை கொண்டு போனவன் எல்லிஸ் தான். பல பேர் நினைப்பார்கள், ஏன் இவர்கள் சமஸ்கிருதத்தை மட்டும் எதிர்க்கிறார்கள்? ஆங்கிலம் போல மற்ற மொழிகளைப் போல சமஸ்கிருதம் ஒரு மொழிதானே. ஆங்கிலேயன் நம்முடைய மொழியை வாழ வைத்தான், நம்முடைய அடையாளங்களை காப்பாற்றினான். ஆனால் வடமொழி என்பது நம்முடைய மொழியை அழித்தது, இலக்கியத்தை மறைத்தது. மற்ற மொழிகள் வேறு, வடமொழியினுடைய நிலைமை வேறு. வடமொழி நம்மை அழிக்க வந்தது. வடமொழி புகழ்ந்திடும் தமிழ் வாய் எதிர் வரக்கானின் காரினி உமிழ்வாய் பாரதிதாசன். அந்த சமஸ்கிருதம் தான் எங்களுடைய மொழி தேவ பாஷை, அது இருந்தால் போதும். உங்களுடைய மொழி நீச பாஷை, அழித்துவிடு என்று நம்முடைய மொழிகளை எல்லாம் அழிப்பதற்கான முயற்சி எடுத்துக் கொடுத்தார்கள். ஆடிப்பெருக்கு வந்தால் உலகளுடைய சோடிகளை எரித்தால் சொர்க்கம் கிடைக்கும். அறிவு அதே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லித்தான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கு நாம் ஆற்றிலே கொண்டு போய் விடுவோம். மீதி உள்ளவற்றை எல்லாம் அடுப்பிலே வைத்து எரிப்போம். ஓலைச்சுவடியை பார்ப்போம், எதற்கு போட்டி என்று. வடமொழி சுவடியா தமிழ் சுவடியா, ரெண்டை ஆற்றிலே விடுவோம் என்றார்கள். இப்படியெல்லாம் நடந்த வரலாறு இங்கே. நாம் தமிழ் சுவடியை நாம் கொண்டு ஆற்றிலே விடுவோம். அப்பாவிகள், தமிழ் சுவடி ஆற்றோடு போகும், வடமொழி சுவடி மட்டும் நீரை ஏந்தி வரும். எப்படி? அதுக்குள்ளே இருப்ப நீர் எரிஞ்சி வேறால் கட்டப்பட்ட எந்த பொருளும் நீரை எதிர்த்து வரும் என்ற அந்த அறிவியல் உண்மையை அவன் புரிந்து கொண்டவன். நீரெழுஞ்சி வேறால் கட்டப்பட்ட சுவடிகளை ஆற்றிலை விடுவான். அப்பாவியாகிய நாமும் விடுவோம், நம்முடைய சுவடி ஆற்றோடு போகும். ஈஷா பாஷை போது பாருங்கோ, தேவ பாஷை கடை ஏறி போகுது பாருங்கோ, எடுத்து போயிட்டே இருக்குது பாருங்கோ. அன்னைக்கு விழுந்தவன் தான் நாம, அப்படித்தான் விழுந்தோம். அப்படித்தான் மிச்சம் இருக்க சுவடிகள் எல்லாம் எதற்கு எரித்தால் புண்ணியம் கிடைக்கும். நெய் ஊத்தி எரிங்கோ, சொற்க உடனே கிடைக்கும். அப்படி எரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சுவடியைத்தான் ஆரிங்டன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவருடைய சமையல்காரன் எடுத்தார். அழகான சுவடியா இருக்கிறதே. அப்படி கிடைத்த அந்த சுவடிதான் திருக்குறள். தமிழன் என்ற அரசியல் சொல்லை இனத்திற்கு வழங்கிய அயோத்திதாசர். அயோத்திதாசருடைய பாட்டன் தான் கந்தப்பன். அந்த கந்தப்பன் தான் ஆரிங்டனுடைய சமையல்காரர். அவர் தான் திருக்குறள் சுவடி கொடுத்தவர். அரசம்பாளையத்தைச் சேர்ந்த அயோத்திதாசருடைய பாட்டன் கந்தப்பன் ஆரிங்டன் இடத்திலே கொடுக்க, அதுதான் முதல் முறையாய் அச்சேரிய நூல் 1812ஆம் ஆண்டு ஒரு திருக்குறள் வந்தது. கூடவே நாலடியாரும் சேர்த்து வெளியிட்டார். கூடவே திருவள்ளுவ மாலை, இந்த மூன்றையும் சேர்த்து ஒரே நூலாக அச்சிட்டு வெளிப்படுத்தினார். அப்பொழுது தஞ்சையிலே ஞானப்பிரகாசர் என்று ஒருவர், அவரும் அதே ஆண்டு வெளியிட்டார் திருக்குறளை. 1812 எல்லிஸ் வெளியிட்டார். ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டார். அந்த திருக்குறள் அச்சேறிய பொழுது சமஸ்கிருதத்திலே வடமொழியிலே இருக்கின்ற அத்தனை நூல்களும் அச்சேறிவிட்டன. ஆற்று படுகையில் அமர்ந்திருந்தார் பலர் அக்கறை ஏறினர். வடமொழிக்காரன், கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை எழுத்தே இல்லாத ஒருவன், எல்லா சிறப்புகளும் பெற்றிருந்த தமிழ் தன்னுடைய பெருமையை தன்னுடைய இனத்திற்கே இன்னும் உணர்த்த முடியவில்லை. முட்டாள்தனமான ஒரு இதுன்றீல. They had medicines but no medical science and no doctors, hamlets and towns but no cities, canoes, boats and even ships, small decked coasting vessels but no foreign commerce. அதாவது பிற நாடுகளோடு வணிகமே கிடையாது அவர்களுக்கு. மிகப்பெரிய நாவார் படைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். ராஜேந்திர சோழன் கடாரத்தை வெல்லும் போது, மிகப்பெரிய அளவு கடாரத்துக்கு செல்லும் போது நாவார் படையோடு சென்றதா வரலாறுகள் சொல்கிறது. இவர் என்ன சொல்றாரு? தமிழர்கள் கடல் கடந்து சென்று வாணிகமே செய்யவில்லை என்று சொல்கிறார். No acquaintance with any people beyond the sea except in Ceylon, which was then accessible on foot at low water. இலங்கையோடு மட்டும் தமிழர்களுக்கு தொடர்பு இருந்தது. ஏனென்றால் இலங்கைக்கு அந்த காலத்தில் நடந்தே செல்ல முடியும். And no word expressive of the geographical idea of island or continent. தீவு என்று சொல்வதற்கு தமிழ்ல வார்த்தை இல்லை, சொல்ல இல்லை. All the ordinary and necessary arts of life, including cotton weaving and dyeing, existed among them, but none of the arts of the higher class. சாதாரணமாக மனிதனுக்கு தேவையான அந்த உடல் துணி வகைகள் தான் தெரியுமே தவிர ஒரு மேம்பட்ட நிலை இருக்கிறது எதுவுமே அவர்களுக்கு தெரியாதுங்கிறாரு. They had no acquaintance with the painting, sculpture or architecture. எனக்கு சந்தேகமா இருக்கிறது, இந்தியாவுக்கு வந்த பிறகு, சென்னைக்கு வந்த பிறகு 800 மைல் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு பிறகு அவர் திருநெல்வேலிக்கு இடையங்குடிக்கு நடந்தே சென்றவர். கால்டுவெல் இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்த போது, கால்டுவெல்லை நீ எந்த கோயிலையும் பார்க்கலையா? நடுவில் தமிழர்களுடைய சிற்பக்கலை கண்ணில் படலையா? With astronomy or even astrology, and were ignorant not only of every branch of philosophy but even grammar. And were ignorant not only of every branch of philosophy but even grammar. Their uncultivated intellectual condition is especially apparent in words that relate to the operations of the mind.
Their only words for the mind were the diaphragm of the early Greeks, and the inner parts are interior. They had a word for thought, but no word distant from this for memory or judgment or conscience, no word for will. To express the will, they would have been obliged to describe it as that which in the inner part says, I am going to do, and so. அதாவது உள் மன அந்த இது வில்ங்கிறது என்னோட மன எண்ணத்தை அந்த கருத்தை சொல்வதற்கான வார்த்தைகள் இல்லைங்கிறாரு, அவர் சொற்கள் இல்லைங்கிறாரு. இது தமிழர்களை பற்றிய ஒரு இந்த பார்வை பார்த்துட்டு இந்த நூலை பார்த்த ஒருவரை தமிழர்களுடைய தொன்மையை சொன்னவர். இதைத்தான் ஈவே ராமசாமி சொன்னபோது நம்மலாம் கூட வருத்தம். என்னடா ஈவே ராமசாமி தமிழர்களுக்கு தொன்மை இல்லை, வளம் இல்லை, செல்வம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர்கள் முட்டாள்கள், காட்டு மிராண்டிகள் என்று சொன்னபோது நம்ம உண்மையிலே ஈவே ராமசாமியை ரொம்ப வருத்தத்தோட பார்வை பார்த்தோம். ஆனால் அவருக்கு எங்கே இருந்து மூலம் கிடைச்சிருக்குன்னா இங்கே இருந்தால் மூலம் கிடைச்சிருக்கு. கால்டுவெல் தமிழர்களை முட்டாள்களாகவும் காட்டு மிராண்டிகளாகவும் தொன்மையற்றவர்களாகவும் வளமில்லாதவர்களும் காட்டிய காரணத்தினாலே தான் அதற்கு பின்னாலே அவர் நிலைநாட்டிய அந்த திராவிடத்தை சொல்லக்கூடிய ஈவேராவும் தமிழர்களை தமிழ் மொழியை காட்டு மிராண்டி என்று சொன்னது நமக்கு தெரியும். 12 தாழ்ந்த குடிகள் உருவாது. ஆரிய தர்மத்தை கடைபிடிக்காம தாழ்ந்து போன கீழ்ஜாதியாகி போன சத்திரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விரிசாலா 12 குடிகள் இருக்கு. அந்த குடிகள்ல ஒண்ணு திராவிட குடி என்று இந்த 12ல பின்னாடி விளக்கவரை எழுதினவங்க இதை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு பாகவத புராணத்தை எடுத்துக்கொண்டார். குமாரில பட்டர் எழுதிய தந்திரவர்த்திகா எடுத்துட்டார், எல்லாம் சான்ஸ்கிரிட், ஆந்திர திராவிட பாஷா என்று குமாரில பட்டர் சொல்றார். கால்டுவெல் தமிழ்ல இருந்து எதையும் எடுக்கல, தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்தவர் சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். அதனால்தான் திராவிடம் என்பது ஆரிய உருவாக்கம். கிறுக்கு கால்டுவெல் கிழிச்சவர், அவர் சில ஆய்வு பண்ணியிருக்காரு. நம்முடைய பாவாணர் சொல்வார் கால்டுவெல் கங்காணியாரின் கடும் சறுக்கல்கள், சான் ஏறினால் முழம் சறுக்குபவர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? மொழிஞாயிறு தேவனை பாவாணர். கால்டுவெல் சொல்ல வேண்டியதானே, கால்டுவெல் நான் புறநானூற்றிலிருந்து திராவிடம் என்ற சொல்ல எடுத்தேன், அகநானூற்றிலிருந்து எடுத்தேன், சிலப்பதிகாரத்தில் எடுத்தேன், தேவார திருவாசகத்தில் எடுத்தேன், ஆழ்வார் பாசனங்கள் எடுத்தேன் என்று சொல்ல வேண்டியதானே. கால்டுவெல் மனுதர்மத்திலிருந்து எடுத்தேன், தந்திரவார்த்தையாளர் எடுத்தேன், சமஸ்கிருத நூல். இதுதான் திராவிடத்தினுடைய ஆரிய எதிர்ப்பா? இதுதான் ஆரிய எதிர்ப்பா? ஒழுங்கா நீங்க பிறந்த இனத்தை சொல்லுங்க. எவனாவது வேற என்ன சொல்லிக்கணும்னா அவன் சொல்லிக்கட்டும். தமிழினத்துல பிறந்த யாரும் ஆணும் பெண்ணு சொல்லாதீங்க. கால்டுவெல் திராவிடத்தை பத்தி எழுதுனேன்னு கால்டுவெல் கயிறு திரிக்கிற கால்டுவெல் இருக்கார்ல, கதை இழக்கிற கால்டுவெல், அவர் என்ன அந்த வெள்ளு எடுத்துக்காருங்களா? அவருக்கு கிணறுக்கு எங்க கிணறு தோண்டி எடுத்தாருன்னா கால்டுவெல் தோண்டிய கிணறு எங்கன்னா மனுதர்மம். மனுதர்மத்தில் 10வது அத்தியாயத்தில் திராவிட என்ற சொல்லு வந்ததுன்னு அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது தந்திர வார்த்திகான்னு ஒரு சமஸ்கிருத நூல் குமாரில பட்டர் எழுந்தது, அதில் ஆந்திர திராவிட பாஷான்னு இருக்குது, நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஆரிய சான்று தான் கால்டுவெல் காட்டினாரே தவிர தமிழ் சான்று அகச்சான்று நம்ம இலக்கியங்கள் எதுவும் காட்டவில்லை. ஏனெனில் தமிழர்கள் தங்களை திராவிடர் என்று அழைத்துக் கொள்வது இல்லை. பிற்காலத்தில் அது திணிக்கப்பட்ட பொழுதும் அப்படி தமிழர்கள் தங்களை திராவிடர் என்று சொல்வதை இழிவாக கருதினார்கள்.